நம்ம இந்த சீரிஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த நெபுலா வில்லேஜ்லேருந்து உயிர் பொழைச்ச 3 பேரில் ஒருத்தர் போய் நம்ம டீம் பார்க்க போயிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே காட்டுறாங்க அந்த வில்லேஜில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி அங்கே அதே மாதிரி ட்ரம்ப் கடவுள் வந்திருக்காரு. அந்த வந்தவர்கிட்ட இந்த ரோஸாங்கிற அந்த பொண்ணு இருக்கால, இவ போயிட்டு கேட்டிருக்கா, இது மாதிரி ட்ரம்ப் எனக்கு சாகா வரம் கொடுங்க, நான் இது மாதிரி சாகாமல் வாழணும்னு ஆசை, தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் அப்படியே அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவ கத்திக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா டேம் பேருக்கு வாழ்க்கை காலம் கொஞ்சம் தானே, அதனால தான் அப்படி கேட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான், அவர் கண்டுக்கவே இல்லை, போயிட்டாரு. அதுக்கடுத்து இங்கே காட்டுறாங்க ரோசா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கா. இங்கேயா வில்லேஜில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே தான் அந்த ஜுராஸும் நின்றுட்டு இருக்கான். ரோசா என்னாச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன் வந்து அந்த ரோசாவை கொல்ல போகிறான். இல்லை நான் கொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். ஆனால் அந்த ஜுராஸ் பார்த்துட்டு இல்லை நீ அவளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையில கொண்டுடுறான். என்னன்னா இந்த ரோசா பொண்ணு தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி அவளை கொல்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இது வந்து ஜுராஸுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த மக்களை தான் கொல்றதுக்கு இவளை வந்துகிட்டே இருக்காங்களா, அந்த மக்களையே இந்த பையன் வந்து கொண்டுகிட்டு இருக்கான். இல்லை ரோசா உன்னை சாக விட மாட்டேன், நீ உயிரோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கொண்டுகிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு ஃப்ரெண்டு, ஜுராஸோட ஃப்ரெண்டு தான் அவன் வந்து ரோசாவை கொல்ல வரான். இல்லை நீ பண்ணக்கூடாது, நிப்பாட்டுன்னு கத்துறான். அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை ரோசா தான் சாகணும்னு கேட்குறா, அவள் தான் என்னை கொல்ல சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியவங்க இந்த ஜுராஸ் என்ன பண்ணிடுறான், அந்த ஃப்ரெண்டையே குத்தி கொண்டுடுறான். அப்புறம் அப்படியே ரோசா பார்த்துட்டு இருக்கான், ரோசா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவன்ட்ட சொல்கிறா, இவன் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான், அப்படியே சுவாடவோங்கிறான். இவன் தான் கொண்டிருப்பான் போல. இது எல்லாமே கனவுல வந்து இப்போ தான் ஜுராஸ் எந்திரிக்கிறான். இந்த மாதிரி வேம்பயர் உலகத்தில் நடக்கிறதுக்கு எல்லாமே அந்த ட்ரூ ஆஃப் வேம்பு தான் காரணம்னா நான் உன்னை சும்மா ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதில் அந்த பிரச்சனை உண்மையாக நடந்தது கடவுளாலேயா இல்லை அந்த ரோசாவா தானா இதை நடத்திக்கணும்னு நினைச்சாலான்னு தெரில. ஆனால் இந்த ஜுராஸுக்கு கடவுள் மேலே தான் கோவம். அப்படி இங்கே நம்ம டீமாக கட்டுறாங்க. இங்கே பார்த்தா அந்த ஹண்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அந்த வில்லேஜுக்கு அப்போ போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கு போயிருந்திருக்கான். பார்த்தா அங்கே ட்ரூ ஆஃப் வேம்பு வந்திருக்காரு. நான் அதை வந்து ஒரு ஃபேரி டெல் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையாகவே இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்க கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அது ட்ரூ ஆஃப் வேம்பு தான் சொல்லிட்டு. ஏன்னா நான் அத்தனை தடவை கொல்ல முயற்சி செஞ்சோம், அவன் சாகவே இல்லை. அதை பார்த்தாவே தெரியும் ஒரு குழந்தைக்கு கூட அது ட்ரூ ஆஃப் வேம்புன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. அதோட சரி, அந்த நெபுலா வில்லேஜில் உயிர் பொழைச்ச அந்த பையன்ட்ட தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போக, அவன் வந்து வேம்பயர்னாவே எனக்கு பிடிக்காது, உங்க கூடலாம் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது, பார்த்தா அந்த பையன் வந்து டாம்பீர் கிடையாதான், இவன் ஒரு மனுஷனா. பிறந்தப்பயே அவங்க அப்பா அம்மா அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வில்லேஜில். அந்த டாம்பீர் இனம் தான் சேர்ந்து இவனை வளர்த்துருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருக்காரு, இவனுக்கு வந்து வேம்பயர்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து சொல்றாரு, இது மாதிரி விசாரிக்க வந்திருக்காங்கடா, நீ வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னானே. அதோட இவங்களும் சொல்றாங்க, இது மாதிரி அவன் வந்து கெட்டவங்களோட சேர்ந்துட்டான், எங்க குழந்தைங்க வேலை கடத்திட்டு போயிட்டான், அதனால தான்டா கேட்குறோம் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி அவன் ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்திருக்கான்னா, இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அந்த வில்லேஜில் உயிர் பொழைச்சது நீனும் நானும் தான், என்னோட பேக்ரவுண்ட்லேருந்து நீனும் வந்திருக்கிறதுனால உனக்கு ஏதாச்சும் உதவினா என்கிட்ட வந்து கேள்றா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்னை வந்து இந்த கிரே கேட் டவுனுங்கிற ஒரு இடத்துல வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அதான் சொல்கிறான், அவன் வந்து அந்த கிரே கேட் டவுனில் தான் வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ சரி அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் இங்கே கிளம்புறாங்க. அப்படி இங்கே காட்டுறாங்க, ஜுரா சொல்லிட்டு எந்திரிக்கிறான், இன்னும் எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த கடவுளை நான் கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லார்ட் ஜோனஸ் தான் வராங்க. எல்லா பசங்களும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன லார்ட் ஜோனஸ், இப்போயாச்சும் ட்ரூ ஆஃப் வேம்பு எங்கே இருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா, இல்லாட்டி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த பசங்களை கொண்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் பார்க்குறாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஓ அவ்வளோ இறக்கமே இல்லாத ஒருத்தனடா நீ, குழந்தைய கொல்லுவோங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்வின்ஸில் ஒரு பொண்ணை தூக்க அவள் கத்திக்கிட்டு இருக்கா. இதை பற்றின ஏஞ்சலிக்கா அவனை போய் தடுக்கலான்னு சொல்லிட்டு போக அவனை உதச்சி தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணை கத்தி வச்சு குத்தலான்னு சொல்லிட்டு ஜுராஸ் கத்தியவங்க கரெக்டாக அங்கே கீக்கி வந்து தடுத்துறான். நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த பசங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரகாமும் கீக்கியும் சேர்ந்து இவங்களை அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடுது. அந்த சைக்கோப்பை என்ன பண்ணுறான், கீக்கி மேலே கத்தி வீசலான்னு வீசுறப்ப கரெக்டாக குறுக்கையில் ரஃபால் ஓடி வந்து அதை தடுத்துட்றான். நல்ல வேலை, ரஃபாலுக்கு எந்த அடியுமே பட்டிருக்காது. உடனே இந்த சைக்கோப்பைய அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரஃபாலே வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க, லார்ட் ஜோனஸ் சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா சொல்லு, இப்போ நீ அதே முடிவோட தான் இருக்க போறியா, இந்த குழந்தைங்களாம் அந்த ட்ரூ ஆஃப் வேம்பா சொல்கிறா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே லார்ட் ஜோனஸ் என்ன பண்ணிடுறாரு, வேற வழி இல்லாமல் அந்த ட்ரூ ஆஃப் வேம்பு கிளான்கிற இடத்துல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க பார்க்குறாங்க, என்னடா ட்ரூ ஆஃப் வேம்பு உங்களுக்கு கடவுள் மாதிரி, அவர் ஏன்டா அங்கே போய் இருக்கணும்,
கிளான்னா என்னன்னா, இந்த பசங்களுக்கு அந்த கக்கூன் பருவநிலைமை வரப்ப ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த இடம் வந்து கிளான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லலாம் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல தான் ட்ரூ ஃபேம்ப் இருக்காராம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லலாம் ஒருத்தர் கூட ஸ்கூல்ல நின்னுட்டு பசங்களுக்கு நடுப்புற வானத்தையே பார்த்துக்கிட்டு வானம் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். போக போக பார்ப்போம். அப்படி இவங்க சொல்றப்பயே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கப்ப இவங்களோட ஹைட் அவுட்டை உடைக்கிற சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம டீம் கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கூட வந்திருக்காங்க. நீங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு கிரிஹார்டும் டாலியும் ஒரு பக்கம் போறாங்க. ஹென்ரிக்கும் டினோவும் ஒரு பக்கம் போறாங்க. ஹென்ரிக்கும் டினோவும் போற பக்கம் பார்த்தா அந்த ஆப்ரகம் உடனே நம்ம டினோ வந்து சட்டையெல்லாம் இழுத்துட்டு இப்ப பாரு என் திறமையை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்படி இங்கே கட்டுறாங்க. இங்கே பார்த்தா இவங்களுக்கு வந்து கீக்கி தான் நின்றுட்டு இருக்கா. அசால்ட்டா கீக்கியை தலையில தட்டி அவளை கட்டி போட்டுடுறாங்க. அப்படியே அங்க கட்டுறாங்க. வர போலீஸ் எல்லாத்தையுமே அந்த சைக்கோவும் அந்த ஜுராஸும் ஒன்னா சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கீழே கத்தி கிடக்கும். தியோடோரு பாக்குறான். அந்த சைக்கோ பைய அவன் பாட்டுக்கு கவனம் இல்லாம நின்றுட்டு இருக்கான். என்ன பண்றான், தியோடோர் குடுன்னு அந்த கத்தி எடுத்துட்டு ஓடி போய் அவன் காலில் குத்தி விட்டுறான். குத்துனோடனே தியோடோரை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதுல வேற அந்த பொம்மைங்க தியோடோர் குத்துறதை பார்த்துட்டு என்கரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த சைக்கோக்கு இப்படி அடிபட்டதை பார்த்த ஜுராஸ் என்ன பண்றான், வந்துட்டு கத்தி எடுத்து அவன் வயிற்றுல குத்திட்டு நீ இப்படி இருந்தார்னா என்ன நீ ஸ்லோ ஆக்கிடுவ, அதனால நான் ஃபர்ஸ்ட் போறேன். அதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், எனக்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணுக்கு நேரா பார்க்க அவன் அதான் அவன் பவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறான். அவனுக்கு என்ன பவர்னு நம்மளுக்கு காட்டல. அப்படியே எங்கே காட்டுறாங்க, நம்ம டினோ போனார்ல நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த மலை மாதிரி இருக்க ஆபிரகமும் அசைக்க கூட முடியல. இவன் பாட்டுக்கு வயிற்றுல குத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். ஹென்ரிக்கோ ஏறி ஆபிரகம் மண்டையிலே ஒரு அடி. அப்பதான் ஆபிரகம் கீழே விழுறான். இப்படி அடிக்கணும்டா டினோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பசங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம டாலி ஓடி போய் ரஃபால கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கே பார்த்தா அந்த ட்வின்ஸு ஹென்ரிக்கா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏஞ்சலிக்கா வந்து அப்படியே நிற்கிறான். எங்கடா நம்ம அப்பா கட்டி பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க இந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க சொல்கிறாங்க, தியோடோரு ரஃபாலு ஆஞ்சலிக்கா 3 பேரும் அந்த கெட்டவங்கள்ட்ட சண்டை போட்டாங்க தெரியுமா, இவங்க 3 பேருமே அமேசிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே இந்த ஹென்ரிக்கா வந்து காதில் சொல்கிறான், டே புள்ளைய கட்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து கிரிகார்டும் ஏஞ்சலிக்காவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதே மாதிரி இங்க தியோடோரை மட்டும் நின்றுட்டு இருக்கான். அவங்க அப்பா தான் கண்டுக்க மாட்டானே. அப்படியே அவங்க அப்பா உள்ள வரானா அப்ப தியோடோர் சொல்றான், அப்பா என்னால லா ஜோனஸை மட்டும் காப்பாற்ற முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த பொம்மைங்கெல்லாம் பின்னாடிதான் இருக்கு. ஆமா நீ குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் அதுங்க சொல்லிக்கிட்டு இருக்குங்க. உடனே இவர் சொல்றாரு, இல்லப்பா இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த படிப்பு எல்லாமே என்னை விட ஒரு திறமசாலியா அந்த குடும்பத்தோட ஹெட்டா நீ மாறணும்னு சொல்லிட்டு தான், அதுல எந்த மாற்றமே வரப்போறது இல்ல. இருந்தாலும் இப்ப நான் கொஞ்சம் உனக்கு லூஸ் விட போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு வா வா ஓடி வந்து அப்பா கட்டி பிடிச்ச பாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிக்க அப்படியே ஓடி வந்து விரல மட்டும் பிடிப்பான். அப்படியே அவன் வந்து தூக்கிக்கிறான். அப்பதான் வந்து தியோடோரை அழுகவே ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த பொம்மைங்களும் மறைஞ்சு போயிருது. இப்ப தியோடோர் மைண்ட்ல இருக்க பிரச்சனையும் சரியாயிடுச்சு. அப்படியே எங்கேயே கட்டுறாங்க. இங்கே பார்த்தா நானி வீட்டில் அந்த யூ அழுதுகிட்டே இருக்கான். இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, டே மாஸ்டர் வந்துடுவாட்றா அழுவாதுடான்னு சொல்லிட்டு இருக்கப்பே கூரையை உடச்சிட்டு வந்து கேத்ரின் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னதான் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லி அமிச்சாங்க, நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இப்போ இந்த குழந்தைய கடத்த வந்துட்டாங்க. இவங்களுக்கு தான் இந்த ட்ரம்ப் கிளான்ல இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறத்துக்கு இந்த குழந்தைய கடத்துறாங்கன்னு தான் தெரியல. அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோடு அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.